இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஏதாச்சும் ஒரு நாள்ல கத்துக்கிற ஒரு குட்டி விஷயம் இன்னொரு நாள் உங்க உயிரையே காப்பாற்றும். அதே மாதிரி தான் டிசம்பர் 2004 அப்போ டில்லி ஸ்மித் அப்படிங்கிற ஒரு 10 வயசு பாப்பா அவ ஃபேமிலியோட சேர்ந்து தாய்லாந்துல இருக்கக்கூடிய மைக்காவ் பீச்சுக்கு போறா. அது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 100-200 டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இவனும் இவ ஃபேமிலியும் பீச்ல இறங்கி விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் டில்லி ஒரு வித்தியாசமான விஷயத்தை நோட்டீஸ் பண்றா. பீச்ல இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டே இருந்திருக்கு. வர அலைகள் ஒரு மாதிரி ஃபோமா இருந்திருக்கு. இதை பத்தி தான் இவங்க டீச்சர் ஸ்கூல்ல 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பீச் தண்ணி உள்ள போகுது, ஃபோமா அலைகள் வருது அப்படின்னா இது சுனாமி வரக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்ததும் டில்லி உடனே அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லியிருக்கா. அவங்க அம்மா ஒரு டிப்பிக்கல் அம்மாவா, 10 வயசு பாப்பாக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா டில்லி விடவே இல்ல. அடமண்டா இது வந்து சுனாமி வரக்கான ஒரு சைன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. சோ அவங்க பேரண்ட்ஸ் வேற வழி இல்லாம ஒரு லைஃப் கார்டை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க என்னன்னு சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா லைஃப் கார்டு டில்லி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது பாப்பா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவாரு நினைச்சிருக்காங்க. ஆனா லைஃப் கார்டு கடலை பார்த்ததும் டில்லி சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிருக்காரு. அது வந்துட்டு இது வரைக்கும் வந்த சுனாமிஸ்லயே பயங்கர பெருசான ஒரு சுனாமி. அந்த சுனாமினால கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. ஆனா இந்த பீச்ல இருந்த யாருமே ஹார்ம் ஆகல. ஏன்னா இந்த பாப்பா கரெக்டா பார்த்து சொன்னதுனால எல்லாருமே ரைட் டைம்ல எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அந்த பாப்பா ஒத்தையாளா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்தோட உயிரை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்காக அந்த பாப்பாக்கு அவார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பாப்பாவோட பேரை ஒரு பிளானட் கூட வச்சிருக்காங்க.